ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் பிஸ்னஸ், அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற மூலியமாக ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த கேம்பெயின், அதாவது கேம்பெயின் கொடுக்குற பணத்துக்கு எப்படி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அதிகமான இன்கம் எப்படி எடுக்கிறது? இப்போ எஃபியில் நீங்கள் கொடுக்குற கேம்பெயினுக்கு கன்வர்ஷன் வருது, ஆனால் சேல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. அது ஏன் கம்மியாகிட்டே இருக்குது அதை இப்போ பார்ப்போம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 மில்லியன் ஆக்டிவ் அட்வர்டைசர்ஸ் இப்போ 2021 இருக்காங்க. யூசர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.4 பில்லியன் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 342 பேருக்கு தான் போய் சேருது. ஸோ இந்த 342 பேரில் எவ்வளோ பேரை நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம டார்கெட். ஸோ கன்வர்ஷன்ஸ் இவ்வளோ இருந்தாலும் வெறும் 342 பேருக்கு தான் நம்ம ஆடே போய் சேர்றப்போ இந்த 342 பேர் தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸாக வைக்கணும். இதில் எத்தனை நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது இதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். ஃபேஸ்புக்கோட சிபிசி காஸ்ட் பர் கிளிக் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 2018 0.42 சென்ட். இதே 2019 செகண்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 0.64 சென்ட். சில அனலிட்டிக்கல் வெப்சைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃபியோட வருஷத்துக்கான உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.21% தான் சொல்கிறாங்க. இது வந்து அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரியோட கன்வர்ஷன்ஸ் ரேட்டை வச்சு தான் இதை சொல்கிறாங்க. ஸோ $64 நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு 9 கன்வர்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 9 கன்வர்ஷன் வந்தால் உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிகாஸ் இது வந்து இம்ப்ரெஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக்ஸ் வரணும், அவங்க பார்க்கணும், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கஸ்டமர் நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஜஸ்ட் கன்வர்ஷன் வரனால உங்களுக்கு சேல்ஸ் ஆகுமாங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ எஃபியில் கன்வர்ஷன் ஆகி அவங்கள உங்கள் வெப்சைட்டுக்கோ உங்கள் ஃபேஸ்புக்கோட பேஜுக்கோ கொண்டு வந்துட்டீங்க. அங்கே உங்கள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்தா தான் அவங்கள நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ண முடியும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் வந்துடும், ஆனால் அந்த கன்வர்ஷனை நீங்கள் கஸ்டமரை ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் கொடுக்குற ஆடு டேரெக்டாக உங்கள் ப்ராடக்டோட பேஜுக்கோ ப்ராடக்டோட லிங்க்குக்கோ போகணும். அந்த லிங்க்கில் ப்ராப்பரான இமேஜஸ் கொடுத்துருக்கணும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ மொபைலோ சேல் பண்ணுறீங்கன்னா அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஒவ்வொரு இமேஜஸும் அழகாக கொடுத்துருக்கணும். அதாவது எதுவும் மொபைலோட ரிவ்யூ இருக்குது அப்படின்னா வீடியோ ரிவ்யூவாக இருந்தால் வீடியோ ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ என்ன பார்த்தா அவங்க வாங்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அந்த பேஜில் அவங்க லேண்ட் ஆகிறப்போ கொடுத்தீங்கன்னா தான் அவங்கள நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ண முடியும். முடிஞ்சளவு அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்னமும் உங்களுக்கு ஃபேஸ்புக் பற்றின டவுட் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணணும், யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண போகிற பல மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.